இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது தான் உடலில் முக்கியமாக மூட்டுக்களில் அதிக வலி நமக்கு ஏற்படுது. மூட்டு வலி சரியாவதற்கு என்னென்ன பண்ணலாம்? பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் மூட்டு வலி அப்படின்னாவே நமக்கு தைலம் தாங்க ஞாபகம் வரும். ஸோ நான் குழந்தையில இருக்கும்பொழுதே பார்த்துருக்கேன். நெறைய தைலங்கள் தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஸோ சித்தா ஹாஸ்பிட்டல் போனாவே தைலம் குடுப்பாங்க. ஸோ அத அப்ளை பண்ணா தான் ஒரு திருப்தியா இருக்கும். வலி வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்றைய காலம் வரைக்குமே நமக்கு வந்து எல்லாருமே தைலம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த தைலம் அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவத்தில் புற மருந்துகள்ல ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த புற மருந்துகள நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்குது. இதில முக்கியமாக வீட்டிலேயே நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான். ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். இதில நெறைய டைப்ஸ் இருக்குங்க சித்த மருத்துவத்தில். ஒரு மருந்து பல வகைகள்ல அது வந்து தயாரிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவுல பார்த்தோம்னா, ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்து இருக்கு. அடுத்ததாக ஐங்கூட்டு சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ இது 2மே நம்மளோட ஸ்பெஷல் மெடிசினா நம்ம வந்து குடுத்துட்ருக்குறோம். இது 2மே சேர்ந்த ஒரு செட் ஆஃப் மெடிசினா, அதாவது ஐங்கூட்டு சூரணம் மற்றும் ஐங்கூட்டு எண்ணெய். 2மே நம்ம செட்டா பயன்படுத்திக்கலாம். ஸோ சூரணம் வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது. எண்ணெய் அப்படின்னு சொல்லும்பொழுது எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்.